இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிராவோ வழியிலேருந்து நமக்கு கொஞ்சம் புதுசாக ஃப்ராக் வந்திருக்கு. அதை தான் பார்க்க போகிறீங்க. ஒரு 3 மாதமாச்சு நான் ஃபுல் வீடியோ போட்டு. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்னால் போட முடியல, வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் போட முடியல. அதுவும் இல்லாமல் கோப்ரோ அது நான் கொஞ்சம் கஷ்ட காலத்தால் அதையும் சேல் பண்ணிட்டேன். அதுவும் என்னால் தனியாக போய் வீடியோ எடுக்க முடியல. இனிமேல் கோப்ரோ இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு திருப்பி தான் ட்ரை பண்ணோம். ரெண்டாவது ஒரு 3 மாதமாக வந்து ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருந்தேன் முதுகு பின்னாடி. அதில் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இருந்துட்டேன். இப்போ தான் சர்ஜரிலாம் முடிஞ்சு இப்போ தான் ஃபிஷ்ஷிங் ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டே. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சரியாக ஃபிஷ்ஷிங்கே பண்ண போகிறேன். அதனால தான் லேட்டு. இதுதான் அந்த 3 ஃப்ராகு பேர் பார்த்தீங்கன்னா பேந்தரு, டிக்ரூ, டேடி. எதுக்கு பேர் வைப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை தான். இது டேடி ஃப்ராக் வந்து 6.6 சென்டிமீட்ரு, 15 கிராமு வெயிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ராகு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பேந்தர் ஃப்ராக் 5.8 சென்டிமீட்ரு, 13 கிராம் வெயிட்டு. கலரும் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ரூ 5.4 சென்டிமீட்ரு, 12 கிராமு. இது பார்த்தீங்கன்னா 4 எல்லாமே 440 ரூபா. இது வந்து பிராவோலேருந்து முன்னாடி 495 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ நான் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஃப்ராக் வந்துருச்சு. 320 ரூபா, 350 ரூபா. இன்னும் வந்து கூவி விற்கிறது தான் குறை, அதுவும் வந்துடும். அதனால் வந்து இவங்க விலையை குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ராகை எப்படி ஓப்பன் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டிக்ரூ ஃப்ராகு. பார்க்க ரப்பர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஹார்டாகவும், மவுத்துக்கிட்ட வந்து ஹார்டாகவும், பேக்கில் ஹூக் இருக்கிற சைடு வந்து சாஃப்டாகவும் இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஹூக்கு ப்ரைஸும் நல்லாயிருக்கு. ஃப்ராகு ஃப்ளோட்டிங்கில் வருதா என்னான்ட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து டேடி ஃப்ராகு அப்படி எப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ஃப்ரண்ட்டில் எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான். எல்லாம் ஒரே இதாக இருக்குது. லேட்டெக்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக இருக்குது. அதனால் இது எப்படி இருக்குன்னு தெரியல. இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து அவுரி மீன் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாம் ஃப்ளோட்டிங்கில் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இந்த ஃப்ராக் தான் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பேந்தர் ஃப்ராக்னு சொல்லிட்டு. ஆனால் இது சின்னதாக இருக்குது. ஒரு 5.8 சென்டிமீட்ரு, வெயிட் அதிகம், 13 to 14 கிராமு. கலரும் நல்லாயிருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து பெரிய சைஸ் ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈவனாக தான் இருக்குது லேட்டெக்ஸ். ஆனால் அந்த டிக்ரூவில் மட்டும் பின்னாடி வந்து சாஃப்டாக இருக்குது, முன்னாடி கொஞ்சம் லேட்டெக்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க போல். இப்போ இது 3மே வந்து நம்ம எப்படின்னா, இப்போ ஏதாச்சும் கிளியருது இல்லை ஏதாச்சும் ஃப்ரண்ட்டில் இப்போ வாயில் கிழிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, இது முன்னாடி ஓடும். இப்போ நம்ம இங்கே ஒட்டலான்னு பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடியே வந்து அந்த பிளாக் கலர் வால்டிப் மாதிரி ஒரு லப்பர் இருக்கும் பாருங்கள், அது இருந்ததுன்னா ஒட்டிடலாம். இது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. அதனால் எப்படின்னு தெரில. இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒட்டுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி ஸ்ப்ளிட்டரிங்கில் தான் வந்து ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடியே வந்து நமக்கு வந்து வால்டிப் அந்த ரப்பர் மாதிரி இருக்கும்ல, அந்த வெயிட் லெட்டு வச்சு ஆட் பண்ணிருப்பாங்களா, அந்த ரப்பர் மாதிரி இருந்ததுன்னா இங்கேயே நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ஃப்ரண்ட்டில் கிழிஞ்ச முகத்தில் இங்கேயே ஒட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அது உள்ளே இருக்குது பாருங்கள், இப்போ இவ்வளோ தூரம் உள்ளே இருக்குது. இப்போ வந்து எங்கே வச்சு ஒட்டுறதுன்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் தான் ஒட்டணும். கிளியே இப்படி ஃப்ரண்ட்டில் தான் ஒட்டணும். என்ன கொடுத்துருக்கானு பார்க்கலாம். டம்மியாக தான் கொடுத்துருக்கானோ. என்ன இது இப்படி போய்ட்டு இருந்தால் மற்ற டைட்டாக இருந்தாலே தாங்காது. சும்மா லெட்டு வெயிட்டுக்காக அப்படியே ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதான் இது எப்படின்னா ஃபுல்லாக இப்படி இருந்ததுன்னா இங்கே வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஆனால் இது முன்னாடி இருக்கிறதுலாம் எப்படின்னா ஃபிக்ஸடாக இருக்கும். இப்படி நவுத்தலாம் முடியாது. இதில் வந்து நவுத்த மாதிரி இருக்குது. இதுமாரி தான் எல்லா மாடல்லையும் கொடுத்துருவாங்க போல். எல்லாருமே ஒரே இது 3த்தையும் பண்ணால் ஒரே ஆளாக இருப்பாங்க போல். ஆமாம், சரி பார்ப்போம். ஊக்கெல்லாம் பார்த்துருக்கு. இவ்வளோ நல்லா ஷார்ப்பான ஊக்கு, பார்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸ்பின்னர் எல்லாத்துலேயும் பெருசாக இருக்குது. அதெல்லாம் ஆக்ஷன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஸ்பாட்டு 3 கிலோமே மீன் பிடிக்கணும்னு தான் வந்திருக்கான். ஆனால் மீன் அடிக்கிற, அதனால் உடம்புல மீன் பிடிக்க முடியுமான்னு கூட தெரியல. பார்க்கலாம். டிக்ரூன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராக் தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளோட்டிங்கில் வருதா, ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ராக் யூஸ் பண்ணுற படம் இடம். அதனால் வந்து நீங்கள் எந்த ஃப்ராக் எவ்வளோ கலரை போட்டு வந்தால் எடுக்காது, எந்த குவாலிட்டியான ஃப்ராகை போட்டாலும் எடுக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது அடிக்கடி ஃப்ராக் யூஸ் பண்ணிட்டு மீன்லாம் மறந்து போயிடுச்சு. அதனால் நீங்கள் எதை போட்டாலும் எடுக்காது. இதனால் சும்மா ஒரு போகிற போக்கில் ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். கிடைச்சதுனா லக்கு தான். அதனால் ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி
ஃப்ராகு அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். அது நம்ம இதில் ஒன்றும் கிடையாது. டீசெண்டான சைஸ் தான். ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக பிடிச்சி இந்த மாதிரி மீன்லாம் வந்து இதை வச்சு நான் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அவ்வளோவா எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கேப் ஆகிடுச்சு, ஒரு 3 மாதம் ஆகிடுது. திருப்பி சரியாக விஷயம் பண்ண முடியல. இது வந்து டிக்ரூ ஃப்ராகில் ஒரு மீன் பிடிச்சிருக்கேன். இப்போ இந்த ரப்பர் வந்து இப்படி மேலே கீழே போகிறது பாருங்க. இதுவே வந்து இந்த பிளாக் கலர் இருக்கு பாருங்க, இதுக்கு உள்ளே வந்து லெட் இருக்கும். அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வச்சுருந்தாங்கன்னா இந்த ரப்பரோட இதுலேயும் ஒட்டிக்கிட்டோம்னா மேலே எங்கேயும் போகாது, இப்படி டேர்ன் ஆகாது. இப்போ டேர்ன் ஆகிறதுனால என்ன ஆகும்னா வரப்போ சிக்கிட்டு வரும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அது ஒரு இந்த ஃப்ராகில் அது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நார்மலாக உள்ளது. மீன் பிடிக்கிறவன் சும்மா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது பெருசாக. புதுசாக வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன், புதுசாக வாங்குறவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி நார்மலாக எப்போதும் போல் மீன் பிடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இதில் என்னென்னா ஸ்ப்ளிட்ரிங் கொடுக்காம, தெரியும் உங்களுக்கு, ஸ்ப்ளிட்ரிங் கொடுக்காம ஒரு நம்ம ஒயர் லீட்ரு இருக்கும் பாருங்கள், ஸ்டீல் லீட்ரு, அது மாதிரி கொடுத்து இது பண்ணிருக்காங்க. ஒரு கிளிப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்ரிங் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். மீன் அடிக்க இது மேலே கீழேயும் போக ஸ்ப்ளிட்ரிங் இல்லாமல் இந்த ஸ்பின்னர் நான் வேணால் கழட்டிட்டு போய்டும். மற்ற 2 இடத்துல ஃபில்டரிங் கொடுத்துருந்தானுங்க, இதில் கொடுக்கல. ஒரு 4 மீன் பிடிச்சி பார்க்கணும். என்ன சொன்ன சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. போட்டோ எடுத்துட்டா? போட்டோனே எடுத்துட்டா? கரெக்டாக இருக்கு. வியட்நாம் பீஸு நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. சரிங்க, 30 ரூபா பிடிக்கலாமா நீங்கள்? ஃபோட்டோவோட எடுத்துருவாங்க. அதுனா ஒரு 2 மீன் பிடிச்சிருப்பேன். நான் சொன்ன மாதிரி இந்த கீழே உள்ள ஸ்ப்ளிட்ரிங் கொடுக்காம ஒரு ஊக்கு மாதிரி கொடுத்ததுனால தெரியுது பாருங்க, வளைஞ்சிருக்கு. தெரியுதாண்ணா? டைரெக்ஸில் 4ல் இருக்குது. தெரியுதா? வளைஞ்சிருக்கு பாருங்க. இது மீன் அடிக்கடிக்க நான் மேலே இங்கேயும் வளைஞ்சு அது ஒரு இடத்துல உடஞ்சிடும். இது கீழே இருக்குன்னா இதோட ஆக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ இது என்ன ஆகிடும், உடஞ்சிடும். இதே ஸ்ப்ளிட்ரிங் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது அப்பப்போ தண்ணியில் முழுகி தான் வருது சில நேரம். என்ன வேணாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஊருக்கு எவ்வளோ பெருசு உங்கள் காலு கீழே? ரொம்ப சின்ன மீனாக இருக்கு. விட்டுருவாங்க. போகிறீங்களா? இதே அந்த வேலையா? ஒரு இருந்தால் கூட ஒன்று வச்சு எடுத்துட்டு போகலாம். ரொம்ப சின்ன மீன், அழகான மீன். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பைய வச்சிங்க. நான் உங்களுக்கு மீன் வீடியோ அனுப்பி விடுறேன். அப்படி போட்டுறீங்களா? நான் இன்னும் இது வீடியோ போட மாட்டேங்க. இன்னும் ஒரு நாள் எடுத்துகிட்டு தான் போடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோம். இன்னும் வேலைக்கு அவ்வளோ எல்லாம் நான் பார்க்குறப்ப தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 2-3 மாதமாக வராதனால தண்ணி கம்மியாகி வெயில் சீசனாக வற்ற போகுது. அதனால் மீன் ஒன்றும் அடிக்கலை. கிளம்பியாச்சு, மணி 9 ஆச்சு. வெயில் ஒன்றும் தாங்க முடியல. ரொம்ப நாளாக மீன் பிடிக்காதனால மீன் பிடிக்க முடியலை. அந்த பிளாக் கலர் ஃப்ராக் தான் யூஸ் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அப்பப்போ தண்ணியில் நனைஞ்சி தண்ணிக்குள்ளே முழுகி வருது. அதனால் வேறு ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இதோட போட முடியாது. இன்னொரு ஸ்பாட்டில் போய் ட்ரை பண்ணுறேன். இதோட ஒரு 5வது ஸ்பாட் வந்தாச்சு. ஒன்றும் மீன் ஒன்றும் அடிக்கலை.
பார்க்கலாம். திருப்பி வேறு ஒரு ஸ்பாட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன்.